நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வெஜிடேபிள் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபுல்லாக வெஜிடேரியன் வந்து காய்கறிகளாக நாங்கள் சேர்த்துருக்குறோம். நிறைய வெரைட்டியெல்லாம் நாங்கள் இதில் வந்து நாங்கள் சேர்க்கறதுக்கு இருக்கிறோம், நாங்கள் செய்ய போகிறோம். இந்த வீடியோஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் அது எங்களுக்கு ஆதரிங்க, இது பாருங்கள், அதுபடியாக நீங்கள் செய்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பீன்ஸ் வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்க, கேரட் ஒரு கப்பு, முட்டைக்கோசு ஒரு கப்பு, குடமிளகாய் 1/4 கப்பு, பூண்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும், இஞ்சி வந்து 1 ஸ்பூனு, வெங்காயம் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு. இது வந்து மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், இது வந்து சோள மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸு, கோஸு, குடமிளகாய், வெங்காயம், இஞ்சி வந்து 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், மிளகு பவுட்ரு வந்து 1 ஸ்பூன், உப்பு தேவையான உப்பு, மைதா மாவு வந்து 2 ஸ்பூன், சோள மாவு வந்து 2 ஸ்பூன். இப்போ நம்ம இதை நல்லா கிளறிக்கலாம். இதை இதில் தண்ணி கொஞ்சம் இதில் வரும், ஏன்னா காய்ங்க போட்டிருக்கிறதுனால. நம்ம இதில் நல்லா கிளறிட்டு பத்தலைன்னா நம்ம மாவு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த பால்ஸை வந்து எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை, ஏன்னா ரொம்ப அதிகமாக இதுவாச்சுன்னா அது பிரிஞ்சிடும். அதனால் வந்து இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை திருப்பி லைட்டாக விட்டுக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சைடும் அது நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த பொன்னிறமாக வெந்துடுச்சு. இது இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது பால்ஸ் எல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும், டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூனு, வினிகர் வந்து 1 ஸ்பூனு, பூண்டு வந்து 1 ஸ்பூனு, இஞ்சி 1 ஸ்பூன், 1/4 கப்பு வந்து வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து மிளகு பொடி, தேவையான உப்பு, அதுக்கு எண்ணெய் தேவையானது. இது கிரேவி செஞ்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இதில் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி,
வெங்காயம் 2 ஸ்பூன், இது வதங்கணும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம லைட்டாக வதக்கலாம். மிளகு பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தேவையான உப்பு கொஞ்சம் இதில் நான் போட்டுக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் வந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோயா சாஸு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வினிகர் வந்து 1 ஸ்பூன். இப்போ செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா இது எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். இப்பொழுது வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதில் பச்சை காய்கறிகளை நான் சேர்த்துருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான பொருள் நான் இது சேர்த்து இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.